Hi students, நம்ம last classல Qt Business Max and Statistics ஓட introduction session வந்து பார்த்திருந்தோம். So அதுல வந்து Qt exam ஓட structure என்ன, அதோட syllabus என்ன, அந்த syllabus வந்து நம்ம 11thல எங்கெல்லாம் படிச்சிருக்கோம், 12thல என்ன படிக்க போறோம், எக்ஸ்ட்ராவா Qtக்கு என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். So இன்னைக்கு வந்து Qt Business Max and Statisticsல Introduction to Matrices and Determinants அணிகள் மற்றும் அணிக்கோவைகளோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி 11thல படித்த டாபிக் தான். ஸோ அதை ரீகால் பண்ணிவிட்டு Qt Business Max and Statisticsல என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்கிறத நம்ம சால்வ் பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு மேட்ரிசஸ், மேட்ரிக்ஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ரோஸ் அண்ட் காலம்ஸை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுறதா என்னது மேட்ரிக்ஸ். அணிகள் அப்படின்னா செவ்வக அடைப்புக்குறிக்குள் நான் நம்பரை வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் என்னது அணிகள் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 4ன்னு இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து என்னது மேட்ரிக்ஸ் அணிகள் அப்படிங்கிறது. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், அணி வரிசைனா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா m rows and n columns, அதாவது நிறை நிரல்களின் எண்ணிக்கையை சொல்கிறதா என்னது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் இருக்குது 3 5 4 6 6 7 1 2 3 3 rows இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது 1 2 காலம்ஸ் இருக்குது. ஸோ 3 cross 2ங்கிறது தான் என்னது இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸில் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டில் உள்ள நம்பர் வந்து ரோவை ரெப்ரசென்ட் பண்ணோம், செகண்டில் உள்ள நம்பர் வந்து காலமை ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ இது வந்து 3 cross 2 மேட்ரிக்ஸ், 3 rows and 2 columns உள்ள மேட்ரிக்ஸ். இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ்னால் என்னது நிறை நிரல்களை கொண்டு செவ்வக அடைப்புக்குறிக்குள் இருக்கிறதா வந்து மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸோட எண்ணிக்கையை சொல்கிறதா வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்க்கலாம். அணிகளுடைய வகைகள் என்னென்ன அணிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ்னால் நிறை அணி, அதாவது ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ரோ மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து 2 4ன்னு இருக்குது. ஸோ இதில் எத்தனை ரோ இருக்குது, ஒன்லி 1 ரோ இருக்குது. ஸோ அதனால் இது என்ன அணி, நிறை அணி, ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து காலம் மேட்ரிக்ஸ், நிரல் அணி. எப்படி நிறை அணினா ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்கும், அதே மாதிரி காலம் மேட்ரிக்ஸ்னால் ஒன்லி 1 காலம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து காலம் மேட்ரிக்ஸ், நிரல் அணி அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ரோஸோட கவுண்ட்டும் காலம்ஸோட கவுண்ட்டும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குது 1 2 ரோஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 1 2 3 காலம்ஸ் இருக்குது. 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 3. ஸோ இதான் ரோ, ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 இருக்குது, காலம்ஸ் வந்து 1 2 3 இருக்குது. ஸோ 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 3. ஸோ ரோவோட கவுண்ட்டும் காலமோட கவுண்ட்டும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் வந்தது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், சதுர அணி. இதில் வந்து நம்பர் ஆஃப் ரோஸும் காலம்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸில் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 இருக்குது, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 2 இருக்குது. அப்போது ரோஸும் காலமும் ஈக்குவலாக இருக்குது, அதுக்கு நேம் வந்து சதுர அணி. நெக்ஸ்ட்டு வந்து டயகனல் மேட்ரிக்ஸ், மூளை விட்ட அணி. அப்படின்னா டயகனல்னால் என்னது, இந்த பிளேஸ் தான் வந்து டயகனல். ஸோ அதர் தென் டயகனல் எலிமெண்ட்ஸ், டயகனல் தவிர மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ், மூளை விட்ட அணி. மூளை விட்ட எண்களை தவிர மற்ற பகுதியில் உள்ள எண்கள் எல்லாம் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் வந்து மூளை விட்ட அணி. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், திசையிலி அணி. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கணும், இந்த டயகனலில் உள்ள எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது 5 5 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்து அதர் தென் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், திசையிலி அணி. நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், சமணி அணி. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் டயகனல் எலிமெண்ட்ஸ் 1ஆ இருக்கணும், அதர் தென் டயகனல் எலிமெண்ட் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், சமணி அணி. நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரு மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ், பூஜ்ஜிய அணி. ஓகேவா. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், மேல் முக்கோண அணி. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வித் ஜீரோஸ் பிலோ த டயகனல், அதாவது டயகனலுக்கு கீழே, இதான டயகனல் எலிமெண்ட்ஸ், டயகனலுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லோயர் ட்ரையாங்கனல் மேட்ரிக்ஸ். லோயர் ட்ரையாங்கனல் மேட்ரிக்ஸ்னால் டயகனலுக்கு மேலே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஸோ இதான நம்மளோட டயகனல் எலிமெண்ட்ஸ்.
இதில் உள்ள மேலே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இதுக்கு நேம் வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், கீழ் முக்கோண அணி. நெக்ஸ்ட்டு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், சமச்சீர் அணி. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸை நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நிறைய நிரலாகவும் நிரலை நிறையாகவும் ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் நான் சேஞ்ச் பண்ணேன்னா சேம் மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு நேம் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது 1 2 3 2 4 5 3 5 6ங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நான் ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஏ டிரான்ஸ்போஸ்னா என்னது? ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ரோவை நான் காலமாக சேஞ்ச் பண்ணுறேன் 1 2 3. செகண்ட் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறேன் 2 4 5. தேர்ட் ரோவை நான் காலமாக சேஞ்ச் பண்ணுறேன் 3 5 6. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சேம் அதே மேட்ரிக்ஸே கிடைக்குது. ஸோ அதுக்கு நேம் தான் என்னது? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், எதிர் சமச்சீர் அணி. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வேர் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -a. ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தேன்னா அது -aக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதோட டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து டயகனல் எலமெண்ட் ஜீரோவாக இருக்கும், டயகனல் வந்து ஜீரோவாக இருக்கும். செகண்ட் கண்டிஷன் வந்து ஏஐஜே ஈக்குவல் டு -ajஐயாக இருக்கும். அதாவது இப்போ இந்த பிளேஸோட வேல்யூ என்னது? a11 a12 a13 a21. a21 வந்து -a12க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? a21ஓட வேல்யூ 2, a12ஓட வேல்யூ -2, அதாவது ஆப்போசிட் சைனில் இருக்கும். ஸோ 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்லாம் என்னது? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், எதிர் சமச்சீர் அணி. நெக்ஸ்ட்டு வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ், கோவையிலா அணி. சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அணி கோவை வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது? கோவையிலா அணி. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வேல்யூஸ், அந்த வேல்யூஸை பொறுத்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், கோவையுடை அணி. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். டிட்டர்மினன்ட் நம்ம எப்படி எடுப்போம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ 1 2 3 4. ஸோ இதுக்கு நம்ம எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் எடுப்போம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 2 3 4 4 into 1 minus of 3 into 2 4 minus 6 equal to -2. ஸோ இதான் வந்து டிட்டர்மினன்ட். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தேன்னா அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ், மேட்ரிக்ஸோட செயல்பாடுகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன். எப்போ நம்ம 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு வந்து அது சேம் ஆர்டராக இருந்தால் தான் நம்ம அந்த மேட்ரிக்ஸை என்ன பண்ண முடியும்? ஆடே பண்ண முடியும். ஆர்டர்னா என்ன சொல்லியிருந்தோம்? நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் 1 2 3 4 5 6 7 8. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது? நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குது? 2. நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2. அப்போ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2 cross 2. ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் ரோவை ரெப்ரசென்ட் பண்ணும், செகண்டில் உள்ள எலமெண்ட் காலமை ரெப்ரசென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து 5 6 7 8. இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குது? 2. நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 2. ஸோ 2 மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆடே பண்ண முடியும். 2 அணிகளோட வரிசை வந்து சமமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸை நம்ம கூட்டவே முடியும். ஸோ அதனால் இந்த 2 மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் எலமெண்ட்டோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் என்னது? 5. 1 + 5 6. செகண்ட் எலமெண்ட்டோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் 6. 2 + 6 8. 3யோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் 7. 3 + 7 10. 4ஓட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் 8. 4 + 8 12. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மேட்ரிக்ஸை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ் சப்ராக்ஷன், அணி கழித்தல். அப்படின்னா சேம் அடிஷன் மாதிரி தான், சேம் ஆர்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்? சப்ராக்டே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 4 3 2 1 1 1 1ன்னு இருக்குது. ஸோ இந்த 2 மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து சேம், 2 cross 2 மேட்ரிக்ஸ். இதுவுமே வந்து 2 cross 2 மேட்ரிக்ஸ், அணி வரிசை சேமாக இருக்குது. ஸோ 5ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 4,
4ல 1 சப்ராக்ட் பண்ணா 3, 3ல 1 சப்ராக்ட் பண்ணா 2, 2ல 1 சப்ராக்ட் பண்ணா 1. நெக்ஸ்ட் வந்து இத வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். இப்போ இங்க பேட் இருக்கு, கப் இருக்கு, இங்க லாக் அண்ட் சாக்ஸ் இருக்கு. ஸோ எப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுவோம், அந்தந்த கரஸ்பாண்டிங் பிளேஸில் உள்ள எலமெண்ட்ஸ் கூட தான் ஆட் பண்ணுவோம். இப்போ பேட்டு கூட நம்ம எதை ஆட் பண்ணலாம், பால் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் நம்ம இந்த பேட் பால் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கப்பு கூட இந்த சாசரை ஆட் பண்ணலாம். அப்போ கப் சாசர் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லாக் கூட எதை ஆட் பண்ண முடியும், கீயை தான் ஆட் பண்ண முடியும். ஸோ லாக்கு, கீ, லாக் அண்ட் கீ கிடைக்கும். நெக்ஸ்ட் சாக்ஸ் கூட ஷூ ஆட் பண்ணலாம். சாக்ஸ் ஷூ நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்தந்த கரஸ்பாண்டிங் பிளேஸ்ல உள்ள எலிமெண்ட்ஸை மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், விஷுவல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 2 ஆப்பிள்ஸ் இருக்கு, 1 ஆப்பிளை நான் சப்ராக்ட் பண்ணேன்னா பேலன்ஸ் 1 ஆப்பிள் இருக்கும். ஸோ அந்தந்த கரஸ்பாண்டிங் பிளேஸ்ல உள்ள எலிமெண்ட்ஸை மட்டும் தான் நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியும். இங்கே 3 கோவாஸ் இருக்கு, அதில் 2 கோவாஸ் நான் சப்ராக்ட் பண்ணேன்னா பேலன்ஸ் 1 கோவா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா ஒரு மேட்ரிக்ஸோட சம் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணுறதா என்னது, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இப்போது இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது, இதில் நான் 3ஐ மல்டிப்ளை பண்ணுறேன். எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அந்த எலமெண்ட்டை மேட்ரிக்ஸில் உள்ள ஈச் எலமெண்ட் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இப்போ 3 இருக்குது அப்படின்னா 1 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 × 1 3. இந்த 3ஐ -2 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 3 × -2 6. 3ஐ 3 கூட மல்டிப்ளை பண்ணுறோம் 9. 3ஐ 4 கூட மல்டிப்ளை பண்ணுறோம் 12. அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது தான் என்னது, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அந்த நம்பரை ஈச் எலமெண்ட் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அணி பெருக்கல். கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமோட கவுண்ட்டும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவோட கவுண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸை நம்மளால் மல்டிப்ளிகேஷனே பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலமோட கவுண்ட் என்னது 2, செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவோட கவுண்ட் வந்து 2. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். 2ஓட 3ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். 2 3s 6 ப்ளஸ் செகண்ட் எலமெண்ட்டோட இந்த செகண்ட் எலமெண்ட், ரோவில் உள்ள செகண்ட் எலமெண்ட், காலமில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். 4 × 5 20. அப்போது 6 + 20 26 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ்னா என்னது, நிறைய நிரலாகவும் நிரலை நிறையாவும், ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் என்னது, டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A = 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. A டிரான்ஸ்போஸ்னா என்னது, இந்த ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறோம், செகண்ட் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான் என்னது, டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், நிறை நிரல் மாற்று அணி. டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், ஒரு அணியின் அணிக்கோவை. டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா, மாடுலஸ் A ஆர் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஆர் டெல்டா அப்படிங்கிறத டினோட் பண்ணுறாங்க. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏயோட டியை மல்டிப்ளை பண்ணுறோம், AD - BC. இப்படி தான் வந்து 2x2க்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 3 1 2 1 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் A = 3 × 1 minus of 2 × 1. which is equal to 3 - 2 = 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வந்து 1. நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏவை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா A × இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள எலமெண்ட்டை பார்க்கணும். E × I EI - FH. நெக்ஸ்ட்டு -B × அந்த ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிடணும். ஏக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணாமா, அதை மாதிரி பியை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோஸ் அண்ட் காலமை எலிமினேட் பண்ணால் B × DI - FG. நெக்ஸ்ட்டு சியை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா C × இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு DH - EG.
இப்படி தான் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் வந்து 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன்னா அந்த எலமெண்ட்டோட ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு மைனர் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுதான் வந்து 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மைனர் அண்ட் கோஃபேக்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். சிற்றணி கோவை மற்றும் இணை காரணி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மைனர் அப்படின்னா இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இந்த 1ங்கிற எலமெண்ட்டுக்கு நம்ம மைனர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணி பேலன்ஸ் உள்ள இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா என்னது மைனர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இப்போது 1க்கு நான் A11 மைனர் ஆஃப் மேட்ரிக்ஸ் M11 நான் டினோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் A11 அந்த எலமெண்ட்டை நான் மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால M11 நான் டினோட் பண்ணுறேன். M11 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 4506 which is equal to 4 6 24 minus 0 which is equal to 24. ஸோ இதுதான் வந்து மைனர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். மைனர்னா ஒவ்வொரு எலமெண்ட்டு கூட அந்த எலமெண்ட்டுக்கான மைனர் மேட்ரிக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற அந்த மைனர் மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் என்னது மைனர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கோஃபேக்டர் ஆஃப் அன் எலமெண்ட். இணைக்காரணி எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைனர் மேட்ரிக்ஸ்க்கு நான் போடுற சைன் தான் என்னது கோஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது A11ன்னு இருக்குது. 1 + 1ங்கிறது வந்து 2. 2 வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா சைன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதே வந்து A12 1 + 2 3 அந்த நம்பர் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைனாக இருக்கும். அதுக்கான டேபிள் தான் இது. சைன் சார்ட் ஃபார் கோஃபேக்டர்ஸ். 3x3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 1,1 ஃபஸ்ட்டு பிளேஸில் உள்ள நம்பருக்கு ப்ளஸ்ஸு, செகண்ட் பிளேஸில் உள்ள நம்பருக்கு மைனஸ். அதாவது இந்த பேர் ஆஃப் அந்த ஐஜேத் எலமெண்ட் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்லேயும் ஐஜேத் எலமெண்ட் வந்து ஆடாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ்லேயும் வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து கோஃபேக்டர் ஆஃப் அன் எலமெண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ். அணிக்கோவையின் பண்புகள். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட். ஒரு மேட்ரிக்ஸில் ரோஸ் அண்ட் காலம்ஸை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு பேர் என்னது டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அதாவது நிறைய நிரலாகவும் நிறையாகவும் நான் மாற்றினேன் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் சேமாக இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1 3 2 4ன்னு இருக்குது. இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறேன், செகண்ட் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தால் 4 - 6 - 2 கிடைக்கும். இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் 4 - 6 - 2 கிடைக்கும். சேம் சைனும் சேஞ்ச் ஆகாது, சேம் வேல்யூஸ் கிடைக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து 2 ரோஸ் அண்ட் காலம்ஸை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் என்னோட டிட்டர்மினன்ட்டில் வந்து சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 3 2 4ன்னு இருக்குது. இதோட ரோவை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். 2 4 மேலேயும் 1 3 நான் கீழேயும் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் -2 கிடைக்குது. 2 ரோஸை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி அதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தால் +2 கிடைக்குது. ஸோ சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு வந்து 2 ரோஸ் ஆர் காலம்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் வந்து 0வாக இருக்கும். ஸோ இங்கே 2 3 2 3ன்னு இருக்குது. ஸோ சேம் ரோஸ் இருக்குது, அதோட டிட்டர்மினன்ட் வந்து 0வாக தான் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸோட நான் ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணி டிட்டர்மினன்ட் எடுக்கிற வேல்யூவும் அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட அந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 4ன்னு இருக்குது. இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தால் 4 - 6 - 2ன்னு கிடைக்குது. இதே மேட்ரிக்ஸோட நான் ஃபஸ்ட்டு ரோ கூட மட்டும் 3ஐ மல்டிப்ளை பண்ணுறேன். 3ங்கிற ஒரு ஸ்கேலாரை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போனா 3 2s 6ன்னு கிடைக்குமா ஃபஸ்ட்டு ரோ. செகண்ட் ரோ வந்து சேம் அதே ரோ தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தால் -6 கிடைக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கூட நான் இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு என்ன கிடச்சிரும் -6 கிடச்சிரும். ஸோ இது வந்து ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி. எனி 2 ரோஸ் வந்து ப்ரொபோஷ்னலாக இருந்துச்சுன்னா அதோட டிட்டர்மினன்ட் வந்து 0வாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2ன்னு இருக்குது. இந்த 2 4 நான் எப்படி எழுதலாம் 2 × 1 2ன்னு எழுதலாமா. ஸோ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்தால் வேல்யூஸ் வந்து என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும். அதுதான் இங்கே ரிசல்ட்டில் கொடுத்துருக்காங்க. R2 gives செகண்ட் ரோ gives 2 × R1. அந்த R2 நான் எப்படி எழுதலாம் 2 × R1ன்னு எழுதலாம். அதோட டிட்டர்மினன்ட் என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இப்போ சம் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்குது. மேட்ரிக்ஸில் வந்து ஒரு சம் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்குது. அதை நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். 1 3 5 6 2 1 5 6 நான் என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும்.
இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிட்டர்மினன்ட் நான் எடுத்தாலும் ரைட் ஹேண்ட் சைடில் நான் டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் ஈக்குவலாக கிடைக்கும். இதுதான் வந்து 6th ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து 7th ப்ராப்பர்ட்டி. 7th ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஒன் ரோவை வந்து சம் எலமெண்ட்டு கூட நான் ஆட் பண்ணி இன்னொரு ரோ கூட நான் சப்ராக்ட் பண்ணாலும் அதுக்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஈக்குவலாக தான் வரும் அப்படிங்கிறது தான் 7th ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் 1 2 3 4ன்னு இருக்குது. இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் -2. இப்போது R2 gives R2 minus 3 into R1. R1 கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணி நான் R2 கூட சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நியூ மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் எனக்கு -2 தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கும் அப்படிங்கிறது 7th ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயரில் கியூட் பிஸ்னஸ் மேக்ஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து A and B டூ நான் ஜீரோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா, AB இரண்டும் பூஜ்ஜியமற்ற சதுர அணிகளாக இருந்துச்சு அப்படின்னா AB and BA both are defined. ரெண்டுமே வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது. இட் மீன்ஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. AB and BA ரெண்டுமே வெல் டிஃபைன் அப்படின்னா என்ன மீனிங்? ஓகே, AB and BA வந்து டிஃபைனுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை டிஃபைனுன்னு சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலமோட கவுண்ட்டும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவோட கவுண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மல்டிப்ளிகேஷனில் டிஃபைனுன்னு சொல்லுவோம். இப்போது ஆர்டர் ஆஃப் ஏவை நம்ம P cross Qன்னு எடுத்துக்கிறோம். ஆர்டர் ஆஃப் Bயை M cross N நான் எடுத்துக்கிறேன். AB டிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. AB டிஃபைன்னா மல்டிப்ளிகேஷனில் எப்போ நம்ம டிஃபைன்னு சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் A equal to number of rows of A. Equal to number of rows of B. So AB definer na இந்த condition வந்து satisfy ஆயிருக்கணும். Number of columns of A என்னது? Q. Number of rows of B என்னது? M. அப்ப Q equal to M. Next என்ன சொல்லியிருக்காங்க? BA வந்து define சொல்லியிருக்காங்க. BA definer na number of columns of B equal to number of rows of A. Number of columns of B oda column n equal to number of rows of A. A oda row வந்து P. So இந்த ரெண்டு condition given questionல இருந்து நம்ம எடுத்தாச்சு. Next என்ன நம்ம find out பண்றோம்? Order of A வை நம்ம என்ன denote பண்ணிருந்தோம்? Order of A equal to P cross Q நம்ம எடுத்திருந்தோம். Order of B நம்ம என்ன எடுத்திருந்தோம்? M cross N ன்னு எடுத்திருந்தோம். இப்போ M எதுக்கு ஈக்குவல்? Q க்கு ஈக்குவல். N எதுக்கு ஈக்குவல்? P க்கு ஈக்குவல். ஸோ சேம் ஆர்டரில் நம்ம கிடைக்குதா மேட்ரிக்ஸ்? PP QQங்கிறது சேம் ஆர்டரில் கிடைக்குது. இப்போ அந்த ஆப்ஷனில் எது ஆன்சராக இருக்கும்? போத் மேட்ரிசஸ் AB have a சேம் ஆர்டர். ஆப்ஷன் C தான் வந்து கரெக்ட். A மற்றும் B ஆகிய இரண்டு அணிகளும் ஒரே வரிசையை கொண்டுள்ளன. Both matrices have same order. Next question போலாம். If இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு skew symmetric மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. skew symmetric மேட்ரிக்ஸ்னா ரெண்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். என்னென்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். டயகனல் எலமெண்ட்ஸ் equal to 0வா இருக்கும். செகண்ட் கண்டிஷன் வந்து Aij equal to minus AjI இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் skew symmetric மேட்ரிக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இதில் XUWங்கிறது என்ன எலமெண்ட்ஸ்? டயகனல் எலமெண்ட்ஸ். அதெல்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ XUWலாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ X equal to 0, U equal to 0, W equal to 0. ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து skew symmetric மேட்ரிக்ஸ், டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து Aij வந்து மைனஸ் AjIக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் A11 இப்போது இந்த மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது? X, Y, Z. இங்கே 2UV -1 6Wன்னு இருக்குது. இது என்ன பிளேஸு? A11, A12,
A13. இது என்ன place? A21, A22, A23. இது என்ன place? A31, A32, A33. ஓகேவா? ஸோ A21ங்கிற பிளேஸில் 2 இருக்குது. A21 ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. A12 இருக்கிற பிளேஸில் என்ன இருக்கும்? -2 இருக்குமா? அப்போ A12 என்னவா இருக்கும்? -2 இருக்கும். இந்த செகண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ yயோட வேல்யூ என்னவா இருக்கும்? -2 இருக்கும். நெக்ஸ்ட் z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். z என்னது? A13. A31 ஓட வேல்யூ -1 னா A13 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? +1 இருக்குமா? A31 ஓட வேல்யூ -1. அப்போ A13 என்னவா இருக்கும்? +1 இருக்கும். அப்போ z is equal to 1ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ x ஓட வேல்யூ, u ஓட வேல்யூ, w ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? v ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். v வந்து எந்த பிளேஸில் இருக்குது? A23 பிளேஸில் இருக்குது. A32 வந்து 6. A32 வந்து 6. அப்போ A23 என்னவா இருக்கும்? -6 இருக்கும். ஸோ v ஓட வேல்யூ -6. u, v, w, x, y, z வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிரும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x squared plus y squared plus z squared plus u squared plus v squared plus w squared. x ஓட வேல்யூ 0 plus y ஓட வேல்யூ -2. -2 ஸ்கொயர் பண்ணால் +4 plus z ஓட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 plus u ஓட வேல்யூ 0 plus v ஓட வேல்யூ -6. -6 ஸ்கொயர் பண்ணால் 36 plus w ஓட வேல்யூ 0. ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணேன்னா 4 + 1 5, 5 + 36 equal to 41. ஸோ ஆப்ஷனில் டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா டயகனல் எலமெண்ட் 0வா இருக்கணும். aij ஈக்குவல் டு -ji. இந்த ரெண்டு கண்டிஷனும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் 2x2 வித் ஈச் என்ட்ரி 0 or 1 இஸ். ஒவ்வொரு உள்ளீடும் 0 அல்லது 1ஆக இருந்தால் 2x2 வரிசையின் அனைத்து சாத்தியமான அணிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. 2x2 மேட்ரிக்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் A, B, C, D. ஸோ இதுதான் வந்து 2x2 மேட்ரிக்ஸ். இதில் A இருக்கிற பிளேஸில் 0 இருக்கலாம் ஆர் 1ஆக இருக்கலாம். B இருக்கிற பிளேஸில் 0 or 1ஆக இருக்கலாம். C இருக்கிற பிளேஸ்லையும் 0 இருக்கலாம் இல்லை 1ஆக இருக்கலாம். அதாவது 0 or 1 வச்சு தான் இந்த மேட்ரிக்ஸை வந்து ஃபில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எத்தனை 2x2 மேட்ரிக்ஸை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதா கொஷின். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 2 power n 2 power 4 equal to 16 மேட்ரிசஸை என்னால் உருவாக்க முடியும். ஏன் 2 power n நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஏன் 2 power n நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா 2 சாய்ஸஸ் இருக்குது. என்ட்ரி 1ல் எத்தனை சாய்ஸ் இருக்குது? 2 சாய்ஸ் இருக்குது. மேபி 0 or 1ஆக இருக்கலாம். என்ட்ரி 2ல் 2 சாய்ஸ் இருக்குது. அதே மாதிரி அண்ட் ஸோ ஆன் என்ட்ரி n வரைக்கும் 2 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 2 power n சாய்ஸ் இருக்குது. அப்போ 16 மேட்ரிசஸை என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, லெட் A be a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3, தென் மாடுலஸ் 3A இஸ் ஈக்குவல் டு. A என்பது வரிசை 3இன் சதுர அணியாக இருந்தால் பிறகு மாடுலஸ் 3A என்பது டேஸுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆர்டர் 3, இப்போ டிட்டர்மினண்ட்டில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கேலாரோட நான் மேட்ரிஸை மல்டிப்ளை பண்ணுறேன். இதை நான் எப்படி எழுதலான்னா K power n மாடுலஸ் A.
அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து டிட்டர்மினன்ட்ல உள்ள கண்டிஷன். nங்கிறது வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் 3a வந்து எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. மாடுலஸ் 3a நான் 3 பவர் ஆர்டர் எழுதலாம். என்ன ஆர்டர் இங்கே கொடுத்துருக்காங்க கொஷினில் 3. அப்போ 3 கியூப் மாடுலஸ் ஏன்னு நான் இதை எழுதிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனை வச்சு நான் ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி 3 கியூப் மாடுலஸ் ஏ அப்படின்னு. நெக்ஸ்ட்டு 5th கொஷின் வந்து இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 10ன்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். 2x 2 4x. இது வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், x into 2x minus 4 into 2. இதோட வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 2x squared minus 8 equal to 10. 2x squared equal to 10. இந்த மைனஸ் 8 ஈக்குவல் டு அந்த பக்கம் வரக்குள்ள ப்ளஸ் 8ஆக சேஞ்ச் ஆகிடும். அப்போ 2x squared equal to 18. அப்போ x squared equal to 18 மல்டிப்ளைல உள்ள 2 டிவைடடில் வந்துடும் 9. வேர் x squared x is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூஸை வச்சு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து ஆப்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணியே ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது ஜீரோ மேட்ரிக்ஸான்னு செக் பண்ணலாம். ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் என்னது, அந்த மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருந்தால் தான் அந்த ஜீரோ மேட்ரிக்ஸ். இங்கே 2 1 1ங்கிற வேல்யூஸ் இருக்குது, அதனால இது ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்னது, டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா இருந்தால் தான் அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ டயகனலில் 1 இல்லை, இங்கே 2 இருக்குது. ஸோ அதனால் இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸான்னு செக் பண்ணலாம். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னது, சேம் டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்கணும். டயகனலில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ இது ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் கிடையாது. 4th ஆப்ஷன் என்ன இருக்குது, டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன மீனிங், அதர் தென் டயகனல் எலமெண்ட்ஸ் ஜீரோவாக இருக்கணும். அதாவது இந்த மூளை விட்ட எண்களை தவிர மற்ற எண்கள் எல்லாமே ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர், டயகனல் மேட்ரிக்ஸ் தான் கிவன் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் வந்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 5x + 3yயோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த 5x + 8 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 5x + 8 = 2. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. 5x = 2, இந்த +8 ஈக்குவல் டு அந்த பக்கம் வரக்குள்ள -8, 5x = -6, வேர் x = -6/5. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் y டேர்ம் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஸோ இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் 5, இது கூட ஈக்குவேட் பண்ணி yயோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். y + 3 = 5, வேர் y = 5, இந்த +3 ஈக்குவல் டு அந்த பக்கம் வரக்குள்ள -3, yயோட வேல்யூ 5 - 3 2. ஸோ எக்ஸோட வேல்யூ தெரியுது, ஒய்யோட வேல்யூ தெரியும். ஸோ இதை தூக்கி 5x + 3y அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 5x + 3y = 5 into எக்ஸோட வேல்யூ -6/5 + 3 into ஒய்யோட வேல்யூ 2. 5 5 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ -6, 3 2 6, அப்போ -6 + 6 வந்து 0 கிடச்சிரும். ஸோ 5x + 3y = 0. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டினில் பார்த்த அதே மாடல் தான். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 5x - yயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து டயகனல் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். செகண்ட் கண்டிஷன் வந்து aij = -ajia இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 0 -1 3x, நெக்ஸ்ட்டு 1 y -5 -6 5 0. எந்த பிளேஸில் இருக்குது, a11 a12 a13. இது வந்து
A21 A22 A23 இது A31 A32 A33 so diagonal elements equal to 0 na இந்த y ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் equal to 0 ஆ இருக்கும் so y ஓட வேல்யூ equal to 0 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து x ஓட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இது எந்த பிளேஸ்ல இருக்கு A13 பிளேஸ்ல இருக்கு A31 பிளேஸ்ல என்ன இருக்கு -6 இருக்கு A13 equal to -A31 ஆ அதான செகண்ட் கண்டிஷன் Aij equal to -Aji A13 என்னது 3x equal to minus of A31 வந்து -6 அப்போ 3x equal to plus 6 ன்னு கிடைக்கும் அப்போ x equal to 6/3 2 ன்னு கிடைச்சிரும் அப்போ where x equal to என்னன்னு கிடைச்சிருச்சு 2 ன்னு கிடைச்சிருச்சு y ஓட வேல்யூ 0 ன்னு கிடைச்சிருச்சு இப்போ அந்த ஈக்குவேஷன்ல தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா 5x minus y equal to 5 into x oda value 2 minus 0 which is equal to 10. Option C. So, in the question la vandu I ingra identity matrix ku x and y are square matrices of order 2 ah irundhuchu appadina xy equal to x yx equal to y ah irundhuchuna y squared plus 2y vandu edukku equal ah irukum அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஐங்கிற ஒரு சமணி அணிக்கு x மற்றும் y ஆகியவை வரிசை 2 இன் சதுர அணிகளாக இருந்தால் அதாவது xy equal to x மற்றும் yx equal to y எனில் y squared plus 2y டேஷுக்கு சமம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சோ given conditionல இருந்து நம்ம சால்வ் பண்ணலாம் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க xy equal to x ன்னு கொடுத்திருக்காங்க xy equal to x நான் both side y ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்பனா y into xy equal to yx ஒரு ஈக்குவேஷன்ல நான் both side நான் மல்டிப்ளிகேஷனோ ஆர் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணனும்னா அந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும் சேஞ்ச் ஆகாது சோ நான் ப்ரீ மல்டிப்ளைட் பை y ஆன் both side பண்ணிருக்கேன் சோ இத நான் அசோசியேட்டிவ் லா படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் y into yx equal to yx y into given conditionல yx எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க y க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க அத இங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன் y equal to y so y into y squared equal to y so y squared equal to y ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு இத தூக்கி இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் y squared plus 2y equal to y squared எதுக்கு ஈக்குவல் y க்கு ஈக்குவல் அப்ப y plus 2y which is equal to 3y அப்ப ஆப்ஷன் D okay so 10th question வந்து Q2024 ல கேட்ட question இப்போ மேட்ரிக்ஸ் A ஓட ஆர்டர் 3x2 மேட்ரிக்ஸ் B ஓட ஆர்டர் வந்து x cross y ஆ இருந்துச்சு அப்படினா அது ரெண்டத்தோட ப்ராடக்ட் வந்து C மேட்ரிக்ஸ் கிடைக்குது அதோட ஆர்டர் 3x1 அப்படினு இருந்துச்சுனா x, y ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சோ என்ன கொடுத்திருக்காங்க A மேட்ரிக்ஸ் ஓட ஆர்டர் 3x2 into B மேட்ரிக்ஸ் ஓட ஆர்டர் x cross y equal to C matrix ஓட ஆர்டர் 3 cross 1 ன்னு கொடுத்திருக்காங்க சோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கான கண்டிஷன் நமக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமோட கவுண்டும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள ரோவோட கவுண்டும் ஈக்குவலா இருக்கும்ங்கறது நமக்கு தெரியுமா சோ அதில இருந்து x ஓட வேல்யூ 2 ங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை நான் மல்டிப்ளை பண்றேனா நியூ மேட்ரிக்ஸ் எனக்கு எந்த ஆர்டர்ல கிடைக்கும் இதுல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இதுல உள்ள லாஸ்ட் எலிமெண்டோட ஆர்டர்ல கிடைக்கும் அதாவது 3 cross y வந்து equal to 3 cross 1 இந்த நியூ மேட்ரிக்ஸ் இந்த ஃபார்ம்ல கிடைக்குமா அப்போ y ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும் 1 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்போ y equal to 1 அப்போ x equal to 2 y equal to 1 ஆப்ஷன் B தான் வந்து கரெக்ட் ஆன்சர் சோ இந்த செஷன்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அதோட டைப்ஸ் என்னென்னங்கறத பார்த்தோம் அதோட ஆபரேஷன் செயல்பாடுகள் மேட்ரிக்ஸ் அடிஷன் எப்படி பண்ணனும் மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணனும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணனும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணனும்ங்கறத பார்த்தோம் அப்புறம் டிட்டர்மினன்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்தோம் அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கியூட் பிசினஸ் மேக்ஸ் क्वेश्चंसோட சொல்யூஷன்ஸ்லாம் பார்த்தோம் சோ இதில இருந்து உங்களுக்கு மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்னா என்னன்னு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் Thank you next வீடியோல நம்ம பார்க்கலாம்